தோடு இருப்பான். அவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து தன்னை ஏதாவது ஒரு வகையில் அவன் தப்பிக்கணும் காப்பாற்றணும் தான் நினைப்பான். இந்த பில்டப் கிரியேட் பண்றதுக்கு மற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஓஜியா எத்தனை படம் வந்துச்சு நீங்க நம்ம ரஜினி படம் ஓஜி, இப்போ வந்துட்டு இருக்கிற அதர் மூவிஸ் இந்த காந்தாரா இந்த மாதிரி எத்தனை படங்கள் நீங்க காந்தாரா வந்து இந்த கேட்டகரியில் சேர்த்த முடியாது. அது ரொம்ப விஷமமான ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அது எல்லாத்தையுமே ஒரு ஆரிய கருத்தியலுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு படம் வந்து காந்தாரா. அதை நாம எக்காரணத்தை கொண்டு என்கரேஜ் பண்ணவே கூடாது. என்ன வேணாலும் அவங்க ஜிம்மிக் காட்டலாம், என்ன வேணாலும் எஃபோர்ட் போடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ரொம்ப ரொம்ப ஹைலி டாக்ஸிக்கான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா வந்து காந்தாரா 2ல ரொம்ப சிவியரா ஒளிஞ்சிட்டு இருக்கு. நல்ல வேளை அது வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணப்படல. அதனால நம்ம வந்து அதை ஈஸியா எடுத்துக்க போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாம இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன மாதிரியான மூவிஸ் எதிர்பார்க்கிறோம்? நம்மளுடைய மனசோட நமக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு 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 சாஃப்ட் கார்னரோட, எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அந்த சாஃப்ட் கார்னரோட உரையாடக்கூடிய, அந்த சாஃப்ட் கார்னரை நெகிழ வைக்கக்கூடிய படங்கள் அல்ல அது அதை அதை பத்தி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான மொழியில அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் வருமா அப்படிங்கறதுதான் நமக்கு நமக்கு உண்டான ஒரு ஏக்கமாகவும் அல்லது இன்றைய நிலையினுடைய ஒரு தேக்கமாகவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நடக்கணும், நடக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். இந்த இந்த படங்களை நம்ம தேடணும். அது எந்த மொழியா இருந்தாலும் தேடி அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அல்லது அதை பற்றி பகிர வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஊண்ட் அல்லது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்ன சொல்றது ஒரு மாதிரி மனநிலையிலிருந்து இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு நண்பர்களுக்கு. ஸோ தட் ஐ எம் ஜஸ்ட் ஷேர்ட் அபவுட் இட். அவ்வளோதான். தேங்க்யூ.